Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரமல் கீர். இதுதான் நான் ஈதுக்கு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் சொல்கிறேன். இங்கே நான் ஒரு அரை கப் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் கரகரப்பாக நுணுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் நல்ல ஒரு திக்கான பால் ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். நான் அதை காய்ச்சி தான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த ஊற வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துடலாம். இது அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே, ஒரு மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த ரைஸ் வந்து அதுலேயே வெந்து வரணும். அது வெந்து வரும்போது பால் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காகி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கப் மில்க் மேட், 1/4 கப் சர்க்கரை ரெண்டுமே சேர்க்கணும். நான் சர்க்கரை சேர்த்தது வீடியோவில் கட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா மட்டும்தான் டிஷ் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஒரு பேனில் கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுவே ஹீட்டில் மெல்ட் ஆகி உங்களுக்கு கேரமல் ஆகும். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். பார்த்தீங்களா, இது வந்து ஹனி கலர். இதை விட கொஞ்சம் டார்க் கலர் வரட்டும். இந்த டார்க் கலர் நமக்கு போதுமானது. இதை விட டார்க் ஆச்சுன்னா கசப்பாயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பேனில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ அதை எடுத்து அப்படியே இந்த கீர் மேலே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இந்த கேரமல் சேர்த்தவொடனே இந்த கீரில் வர ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ கம்மியான ரைஸ் சேர்த்தோம், எவ்வளோ கீர் வந்திருக்குன்னு. நல்லா ஒரு திக்காக க்ரீமியான சூப்பரான ஒரு கீர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் நட்ஸ்லாம் சேர்க்கலை. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட இதில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.